அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 25/1/2025 முதல் தானாக நடக்க போகும் நல்லது என்ன? நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இது நடந்தே தீரும். யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் மேசராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும், கன்னியில் கேதுவும், தனுசு ராசியில் புதனும், மகரத்தில் சூரியனும், கும்பத்தில் சுக்கிரனும், சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா உங்களுடைய குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில உங்களுடைய ராசிக்கு, அதாவது மேசராசியை சேர்ந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு தன குடும்பஸ்தானத்தில் குரு இருப்பதோடு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் ராசியில் உள்ள சூரியனும் புதனையும் பார்வையிடுவதால் பலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாய் தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. சுக்கிரன் லாபராசியில் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம 6ஆம் இடத்தில் கேது நல்ல ஒரு அமைப்பில் இருக்கிறார். இதனால் உங்களுக்கு ஏற்பட்டு வந்த கடன் தொல்லைகள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல் உடல் நலம் நன்றாக இருக்கும் என்பதையும் கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. சுபகாரிய முயற்சிகள் வெற்றியடையுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு குடும்ப சூழ்நிலை மன நிம்மதி அளிக்குங்க. வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலே நல்ல ஒரு வேலை அமையும். அதே போல் சனியும் சுக்கிரனும் இணைந்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் அமைந்து இருப்பது நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துது. தொழில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் காட்டுதுங்க. இருந்தாலும் கூட நீங்கள் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது 3ஆம் இடத்தில் செவ்வாய் வக்ரகதியில் இயங்குவதால் உடன்பிறப்புகளால் மனக்கசப்புகள் உண்டுங்க. செலவுகளும் உண்டு, இடமாற்றம் உண்டு, பணிச்சுமை அதிகரிக்குங்க. சனியினுடைய 3ஆம் பார்வை ராசியில் இருப்பதாலும் ராசிக்கு செவ்வாய் வக்ரகதியில் இருப்பதால் எதையும் நிதானித்து செய்ய வேண்டிய ஒரு காலகட்டமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் குரு, சூரியன் மற்றும் சுக்கிரன் ஆகிய மூவருமே உதவிகரமாக சஞ்சரிப்பதால் வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ரூணரோக சத்துருஸ்தானத்தில் கேது இருப்பதால் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறலாங்க. சூரியன் சுபபலம் பெற்றிருப்பதால் உடல் நலன் திருப்திகரமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் நெருங்கிய உறவினர்களுடன் ஒற்றுமை பாதிக்கப்படுங்க. திருமண முயற்சிகள்ல வெற்றி பெறுங்க. அதே போல் குடும்ப சூழ்நிலை மன நிம்மதி அளிக்கும். சனி பகவானுடைய நிலையினால வேலைக்கு முயற்சித்து வரும் பெண் அல்லது பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்குங்க. சிலருக்கு வசதியான வீட்டிற்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. தற்போது நடைபெறும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் சொந்த வீடு அமையும் பாக்கியமும் கிடைக்க இருக்குது. அதே போல் உத்தியோகம் காரணமாகவோ அல்லது நெருங்கிய உறவினரை பார்ப்பதற்காகவோ வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறு உள்ளதையும் கிரக நிலைகள் தெளிவாக எடுத்து காட்டுதுங்க. அதே போல மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த 25ஆம் தேதி முதல் அடுத்த 7 நாட்களுக்கு மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பது அவரது ஆட்சி வீடாகுங்க. உழைப்பும் பொறுப்புகளும் அதிகமாக இருப்பினும் ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் மேலதிகாரிகளுடைய ஆதரவும் பணிகள்ல உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. அதே போல் புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மேசராசி அன்பர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்குங்க. வெளிநாடு நிறுவனங்களில் வேலை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. உங்களுடைய முயற்சிகள் நிறைவேறுங்க. அதே போல் தற்காலிக பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் சுக்கிரனுடன் இணைந்து சஞ்சரிப்பது பிரபல யோகம் ஒன்றினை குறிக்குதுங்க. சந்தை நிலவரம் மிகவும் அனுகூலமாக இருப்பதால் உற்பத்தியை நீங்கள் தாராளமாக அதிகரிக்கலாங்க. புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாகவும் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. வெளி மாநிலங்களுக்கு உங்களுடைய வர்த்தகை விரிவுபடுத்தலாங்க. அதே போல் வங்கிகள்ல ஆதரவும் உதவியும் தக்க தருணத்தில் கிடைக்குங்க.
சூரியன் சுபபலம் பெற்று திகழ்வதால அரசின் ஒத்துழைப்பு கிடைக்குங்க. சக கூட்டாளிகள் உதவிகரமாக உங்களுக்கு துணை நிற்பாங்க. ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் உள்ள பிரபல வர்த்தக நிறுவனங்களுடன் கூட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. அதே போல் மேசராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பெரும்பான்மையான கலைத்துறைகள் சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்குது. அத்தகைய சுக்கிரன் சனி பகவானோடு சேர்ந்து கும்பராசியில் நட்பு ராசியில் வலம் வருவதால லாபகரமான வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குதுங்க. இவை வருமானத்தை உயர்த்துங்க. அதே போல் மக்களிடையே செல்வாக்கும் புகழும் அதிகரிக்குங்க. சில மாதங்களாகவே தடைப்பட்டிருந்த வருமானம் மீண்டும் வர ஆரம்பிக்குங்க. திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய படங்கள்ல துணிந்து முதலீடு செய்யலாங்க. லாபம் கிடைக்கும் என சம்பந்தப்பட்ட கிரகங்கள் உங்களுக்கு உறுதியளிக்குது. அது மட்டும் இல்லாமல் இக்காலகட்டங்களில் தயாரிக்கும் பல படங்கள் உலக அரங்குகளில் புகழ் பெறுங்க. குரு பகவான் தனஸ்தானத்தை பலப்படுத்துவதால் ஓதுவா மூர்த்திகள், கர்நாடக சங்கீத வித்வான்கள், பரதநாட்டிய கலைஞர்கள், நாதஸ்வர கலைஞர்கள் ஆகியோருக்கு வருமானம் உயரும் என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. மேசராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டம் முழுவதுமே அரசியல் துறைக்கு அதிகாரியான சுக்கிரன் ஜீவனக்காரகரான சனியுடன் சனி பகவானுடைய ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதால மேசராசியில் பிறந்துள்ள அரசியல் பிரமுகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் விசேஷ நன்மைகள் அவங்களுக்கு கிடைக்குங்க. கட்சியில் செல்வாக்கும் ஆதரவும் பெருகுங்க. சிலருக்கு அரசாங்க பதவியொன்று கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் மேசராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டம் முழுவதுமே கல்வித்துறையுடன் தொடர்பு கொண்டுள்ள கிரகங்கள் அனைத்தும் சுபபலம் பெற்று திகழ்ந்துங்க. பாடங்கள்ல மனம் ஆர்வத்துடன் ஈடுபடுங்க. ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்குங்க. நினைவாற்றல் தேர்வுகளின் போது துணை நிற்கும் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது. அதே போல் மேசராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டம் முழுவதுமே பூமிக்காரகரான செவ்வாய் பூரண சுபபலம் பெற்று உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறாங்க. விவசாயத்திற்கு அவசியமான தண்ணீர் மற்றும் உரங்கள் ஆகியவை குறைவில்லாமல் கிடைக்குங்க. வயலை பார்த்தாலே அதன் பசுமை உங்களுடைய உள்ளத்தை குளிர செய்யுங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் பிரச்சனை எதுவும் ஏற்படாது. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய மூவருமே இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு ஆதரவாக வலம் வருகிறாங்க. குடும்ப பொறுப்பினை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சியும் மன நிறைவும் ஏற்படுங்க. அதே போல் மணமாலைக்கு காத்துள்ள மங்கையருக்கு நல்ல ஒரு வரன் அமையும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துது. அதே போல் மேசராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை சூரிய நாராயணனை வணங்குங்க. செவ்வாய்க்கிழமை முருகனை வணங்குங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது.